இல்லை உங்கள் கையை பிடிச்சி ஆற்ற கொடுத்தாங்க. என் கையை யார்ட்டையும் கொடுக்கல, என் ஒய்ஃபு கையை தான் என்கிட்ட பிடிச்சி கொடுத்தாங்க. சரி, என் மாமனார் பிடிச்சி கொடுத்தாருல, மாமன் என்னன்னா பத்திரமா இவனால தான் பார்த்துக்க முடியுங்கிறதுக்காக தான் தர்றாங்க. அப்ப இவன் ஒருத்தன் தான் பாதுகாப்புங்கிறது தெரியல. நடுவர் அவர்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் பல பிரச்சனை. இந்த பழனி கோயில்ல 2 சாமியாருங்க பேசிக்கிட்டு இருந்தான். ஒரு சாமி கேக்குது, சாமி நீங்க ஏன் சாமியாரா போனீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, எனக்கு கல்யாணம் ஆகாம ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால நான் பாட்டுக்கு சாமியாரா வந்துட்டேன்னு. பக்கத்துல இருந்த சாமி சொன்னாரு, எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால சாமியாரா வந்துட்டேன்னாரு. அவர் சாமியாரா போயிட்டாரு. இங்க மற்றவங்களால போக முடியல. நாம எல்லாம் என்ன பண்றோம், கிட்டத்தட்ட கல்யாணம் ஆன எல்லாருமே பாதி சாமியாரா தான் இருக்கும். நீங்க சாப்பாடு போடுற சாப்பாடு விரத சாப்பாடா இருக்கு. நீங்க நாங்க கோயிலுக்கு மாலை போட்டாலும் விரதம் இருக்கிறோம், கல்யாணம் ஆனாலும் விரதம் தான் இருக்கிறோம். நம்ம சாப்பாடெல்லாம் அப்படிதான் இருக்குங்க. நடுவர் அவர்களே, என்ன ஒண்ணு கேளுங்க. கல்யாண நேரங்கள்ல இந்த கல்யாணத்துக்கு ஊர்வலம் நடத்தும் போது கார்ல உட்கார வச்சு ஊர்வலம் போவாங்க. குதிரையில, நம்ம பகுதியில எல்லாம் குதிரையில ஏற்றி அனுப்புவாங்க. எதுக்கு தெரியுமா? தப்பிச்சு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. கடைசியா ஒரு சான்ஸ் எஸ்கேப் ஆகிக்கன்னு. நம்ம ஆளுக்கு அது புரியல. அப்புறம் போக 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 தான் அது நமக்கு புரியுங்க. நடுவர் அவர்களே, நீங்க நீங்க என்னை பற்றி சொல்லும் போது சொன்னீங்க, நான் ராஜபாளையத்துல இருந்து வர்றேன்னு சொன்னீங்கல்ல. நான் அன்னைக்கு எங்க வீட்டம்மா இந்த ஏத்தாப்புல தெருவில் ஒரு அம்மா நாயோடவே வாக்கிங் போச்சு. அதை பார்த்துட்டு என் வீட்டம்மா கேட்டது, எனக்கும் ஒரு நாய் நீங்கள் வாங்கி தந்தீங்கன்னா நானும் வாக்கிங் போவேன், உடம்ப சரியாக வச்சுக்குவேன், ஹெல்த்தாக வச்சுக்குவேன். எனக்கு என்னென்னா என் ஒய்ஃபு எப்படியாவது கொஞ்சம் ஸ்லிம் ஆயிரணும். அது என்னமோ ஒரு இது என்னென்னா, கல்யாணம் ஆகும்போது சிம்பிளாக 0 சைஸில் இருக்கிறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் 0 சைஸில் ஆயிடுறாங்க. அது என்னன்னு தெரியல. புருஷன் சம்பாத்தியத்தை சாப்பிட்றதுனால தான். எப்படியாவது இவங்க வாக்கிங் போய் ஸ்லிம் ஆயிருங்கிறதுக்காக ஒரு நாய் வாங்கி தந்தேன். நாயோட 4 நாள் வாக்கிங் போயிட்டு. அதுக்கு தான் நீங்க இருக்கீங்க, எதுக்கு நாயை வாங்கி கொடுத்தீங்க? நல்லா சொல்றீங்க ஐயா, உங்க அனுபவம் அதான். 4 நாள் வாக்கிங் போயிட்டு என்கிட்ட வந்து சொல்றாங்க, அந்த நாய் சரியில்லை, நீங்க வாங்கன்னாங்க. அனுபவப்பட்ட விட கேட்கணுமையா? அதுதானே சொல்றேன். இதுல வேற துணிக்கடைகளில் வேலை பார்ப்பது பெண்கள் இல்லையா? துணிக்கடையில துணி வாங்க போறது யாரு? பெண்கள் தானங்க. நம்ம ஆளும் போவோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒய்ஃபோட துணி எடுக்கிறதுக்காக அங்க போனா, போயிட்டு ஒரு நாள் காலையில போயிட்டு சாயந்தரம் தான் வந்தா. ஒய்ஃபோட துணி வாங்க போனால, நீ என்ன எடுத்தான்னு கேட்டேன். ஒய்ஃபு துணி எடுக்கிறதெல்லாம் நான் போட்டோ எடுத்தேன்னா. அவ்வளவுதான் நடக்க போகுது, வேற ஒண்ணுமே இல்லைங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க குடும்பத்துல சந்தோஷம் முன்னேற்றம் எல்லாம் இருக்கட்டு, சண்டை போடாம இருக்கிறீங்களா? எந்த வீட்லயாவது மாமியா மருமகா ஒத்துமையா இருக்கிறீங்களா? அந்த வீட்டை சொல்லுங்க பாப்போம். எதுவுமே இல்லையே. ஒரு மாமியா மருமகிட்ட சொல்லுது, மருமகளே எனக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு. உடனே மருமக சொல்லுது, அவ்வளவு சிரமப்பட்டு நீங்க மூச்சு விட வேண்டாம், விட்டுருங்கன்னு. கொஞ்சம் வாய்ப்பு இருந்ததுன்னா அதையே அவங்களே நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன ஒண்ணு கேட்கறேன்னா, ஒரு காலத்துல நம்ம குடும்பங்கள்ல கூட்டு குடும்பமா இருந்தது இல்லைங்களா? அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் குடும்பமா இருந்தாங்க. அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்காங்க. இப்ப தனி குடித்தனம் ஆயிடுச்சு. கூட்டு குடும்பம் சிதைந்து தனி குடித்தனம் போனதற்கு ஒரு முக்கியமான காரணம் பெண்கள்கிட்ட சகிப்புத்தன்மை இல்லாம இருந்ததுதான். ஒத்துக்கிற சகிப்புத்தன்மையே இல்லையே. அனுசரிச்சு போக தெரிய மாட்டேங்குது. யாருகிட்டையுமே எப்படி பேசணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. குடும்பத்துல எல்லா குழப்பங்களையும் உருவாக்குறது அவங்க தான். இதுல வேற நாங்க கார் ஓட்டுறோங்கிறாங்க, ஒரு ஸ்கூட்டி ஒழுங்கா ஓட்ட தெரியல. பெரும்பாலும் ஸ்கூட்டி ஓட்டுற பெண்களுக்கு லைசன்ஸ் இல்லைங்கிறாங்க. ரைட் சைடுல இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட் சைடுல ஓட்டுறாங்க. அவங்க பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்றேன், எவ்வளவு கஷ்டமான வேலைகளை எல்லாம் ஆண்கள் பார்க்கறான் தெரியுமா? எவ்வளவு சிரமமா இருந்தாலும் அந்த வேலையை பார்ப்பான். இப்ப ரோடு போடுற வேலை இருக்குல்ல, ரோடு போடுற வேலையெல்லாம் செய்யறது யாருங்க? அடிக்கிற அனல் காற்றுல அந்த தாரோட நின்று வேலை பார்ப்பான். வெயிலோட வெக்க மட்டும் இல்ல, தாரோட வெக்கையும் சேர்ந்து அவனை கஷ்டப்படுத்தும். இத்தனை தார் ரோட்ல அந்த வெக்கையில் அவன் இருக்கிறான்னா என்னது? ஒய்ஃபும் குடும்பமும் பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான், சந்தோஷமா எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் குடும்பத்தோட அவன் வேலை பார்க்கறாங்க. குடும்பத்துக்காக எவ்வளவோ பிரச்சனைகளை அவன் செய்யறான் இல்ல. என்ன ஒண்ணு பாருங்க, அந்த ரோட்டு ஓரங்கள்ல
பெரிய பெரிய ஹோட்டல்கள் இருக்கும், நெடுஞ்சாலை ஹோட்டல்கள்ல எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறதுக்குன்னு செக்யூரிட்டி ஒருத்தர் இருப்பார், ரோட்டு மேலேயே நின்றுட்டு இருப்பார். வெயில் அடிச்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பார், வாங்க வாங்கன்னு. எதுக்கு? அவர் ரோட்ல நின்று வேலை பார்க்கறதுனால தான் குடும்பம் வீட்டில் இருந்து சந்தோஷமா சாப்பிடுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் வேலை பார்க்குறான். ஒன்றும் இல்லை, கோயில் கும்பாபிஷேகம் பண்றோம், எதுக்கு? கோபுர கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணுவோம் இல்லைங்களா? கோபுரம் கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணுவோம். ஆனா அந்த கோபுரமும் கலசமும் தாங்கிக்கிட்டு நிற்கிறது கீழே அந்த கோபுரத்தினுடைய அடியில இருக்கிற அந்த அடிக்கல்லு தான் அதை மொத்தமா தாங்கிட்டு இருக்குது. அபிஷேகம் யாருக்கு? கலசத்திற்கு. அது மாதிரி தான் அடிக்கல்லாக இருப்பது ஆண்கள். அபிஷேகத்தில் அத்தனை பேர் வணங்கக்கூடியது கோபுர கலசத்தை. பெண்களை எல்லோரும் பொறுமைசாலிங்கிறாங்க, ஆனால் மொத்தத்தில் பொறுமையாக இருந்து குடும்பத்தை தாங்குவது ஆண்கள் தான். ஆண்களால் தான் குடும்பத்தின் முன்னேற்றம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.